கருடன் டைட்டில் வந்து சூப்பராக இருக்குங்க. துரை செந்தில்குமார் வந்து ஒரு நல்ல டைரக்டரு. இன்னொன்று வெற்றிமாறன் ஸ்டோரின்றனால பெருசாக எதிர்பார்க்குறோம். ஸ்டோரியில் கொஞ்சம் வெயிட் இருக்கும் அப்படின்னு தோணுது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கும் நல்லாயிருக்கு. வளர்ந்து வர இளைஞர்களுக்கு எல்லாருமே சினிமாவில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி தான். கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவங்க என்றைக்குமே நம்ம ஜெயிக்கலான்னா கூட நம்ம கூட இருக்கோம் ஜெயிச்சானா ஒரு ஆறுதல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது சூரி சார் பார்க்கும்போது. அவர் மேன்மேனும் வளரணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வாழ்த்த வயது இல்லை. ஆமாம், எதிர்பார்க்குறேன். கருடன் டீசர் நல்லா இருக்குண்ணா. சொக்கன்ற பேரில் சூரி நல்லா நடிக்கிறாப்புல. ஆனால் ஃபைட் சீன் இந்த அளவுக்கு இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஃபைட் சீன் முறையாக கொடுத்துருக்கிறீங்க. அவர் பேர் நீங்கள் படத்துக்காக வச்சிங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலே அவர் சொக்க தங்கம் தான் சூரியனை பற்றி எப்படி சொல்கிறதுன்னா, எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற ஒரு ஆள். படம் நல்லாயிருக்கு. டீசர் நல்லாயிருக்கு. படம் பார்த்தா தான் தெரியும். படம் நல்லா தான் இருக்கும். வெற்றி பெற கேட்குறோம். வெற்றிமாறன் ஸ்டோரி நல்லா இருக்குங்க. அண்ணா யுவன் ஃபேன். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கே கேட்குறீங்க. அப்போலேருந்து நான் இளையராஜா சாரும் பிடிக்கும். அதுலேருந்து அப்படியே யுவன் சாரையும் பிடிக்கும். யுவன் ஃபேனு. ஆனால் பார்க்குறதுக்கெல்லாம் எங்களையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வாசலில் கேட்டில் நின்று பார்க்குறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அவர் மியூசிக் எல்லாமே டாப்பு தானே. அதே அளவுக்கு ஜிவி பிரகாஷ் சாரும் நல்ல டாப்பு தான். இருந்தாலும் நான் யுவன் ஃபேனு தான். ஜிவி சார் மியூசிக்கும் பிடிக்கும். டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் ஆக்சுவலி கேங்ஸ்டர் படம் மாதிரி தெரியுது. இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. கருடனே வேறு மாதிரி லெவல் இருக்குது. இன்னும் அந்த இடத்துல கொஞ்சம் கருடனை பறக்க விட்டுருந்தீங்கன்னா மாசாக இருந்திருக்கும். ஏன்னா சூரிய காமிக்கும்போது இந்த கருடனுடைய கான்செப்டில் வர்ற மாதிரி அவர் அந்த காலை பற்றி இழுக்கிறாருல, அதெல்லாம் வந்து கருடப்பிடி தான். அது எப்போவுமே போகும்போது ஒரு உதச்சிட்டு போவோம். கருடன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சிறப்பு, சூப்பர். வெற்றிமாறன்றதால தான் நான் இதை பார்த்தது. வெற்றிமாறனுடைய டைட்டில் மேலே இருந்ததால் வெற்றிமாறன் ஃபிலிம்ஸ்ன்றதால தான் பார்த்தது. ஏன்னா வெற்றிமாறனுடைய ஃபேன் தான் நம்ம. விடுதலையிலே நான் நச்சுன்னு பண்ணவர். சான்ஸ் கொடுக்கணுங்க அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம். கொடுத்தவங்களுக்கே கொடுக்கக்கூடாது. இப்போல்லாம் நீங்கள் என்ன வேணுமாலும் பாருங்கள். சூப்பர் ஸ்டார் படம், இவர் கமலஹாசன் படத்தெல்லாம் இப்போ நான் பார்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு ட்ரூ ஸ்டோரி. இப்போ ஜெய்பீமெல்லாம் நீங்கள் தேட்டரில் விட்டுட்டிங்கன்னா எங்கேயோ போயிருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான் இப்போ மக்கள் விரும்புகிறாங்க. சும்மா கையை காலை எல்லாருமே ஆட்டுறானுங்க. ஸ்டோரி வேணும். இதில் ஓரளவுக்கு அதை எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. சூரியோட கெட்டப் புதுசாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஒரு டஃப் கேரக்டர் மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் ஓகே, பட்டு நிறைய ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குது. ஆனால் படம் வந்தால் தான் தெரியும். நல்லா காம்பினேஷன் தான். சூப்பராக தான் இருக்குது. அதான் தாதா ரோல் மாதிரி ஒரு டான் மாதிரி இருக்கிறாரு. கருடன் ட்ரெய்லர் சூப்பராக இருக்குன்னா, ஆனால் பார்த்தேன் ஒரு விஷயம் உணர்வு முடிஞ்சது. என்னென்னா, நாய் ஒரு மனுஷனை நாயின்னு சொல்லி கவலைப்படுத்துகிறாங்க இல்லையா? அதுதான் விஷயம். மனுஷன் உணர்கிற விஷயந்தான், வேறு எதுவுமே கிடையாது. என்ன நாயின்னு சொன்னால் என்ன உனக்கு? நாய் என்ன கேவலமாக போச்சு? அதோட விசுவாசம் மனுஷனுக்கு இல்லை. அதுதான் அது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில் அது சொல்லிடுவோம். உண்மையாலுமே நாயோட விசுவாசம் வந்துட்டு மனுஷன்ட்ட வரல, இன்னும் வரல. ஏன்னா நம்ம யானைகிட்ட இருந்துட்டு பலத்தை கற்றுக்கணும், சிங்கத்திட்ட இருந்துட்டு அந்த என்ன சொல்லுவாங்கன்னா பலத்தை கற்றுக்கணும், புலிகிட்ட இருந்துட்டு பதுங்கி பாயிற தன்மை கற்றுக்கணும். அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி விலங்குகிட்ட கற்றுக்கிறது நிறைய விஷயம் இருக்குண்ணா. இல்லைன்னு இல்லை, விலங்குகிட்ட கற்றுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய விஷயமே இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. என்ன கதைன்னா, ஆமைகிட்ட இருந்தோம் முயல்கிட்ட இருந்தோம். அது பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் மனுஷங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் மனுஷங்க. நாயின்னா உன்னை ஏன் கேவலமாக நினைக்கிற? நாயின்னு என்ன கேவலம் புரியுதா உனக்கு? அதுவும் ஒரு விலங்கினம். அதை நீ ரோட்டில் விட்டு அசிங்கப்படுத்தின, அதுக்கும் உயிர் இருக்கா? அதுக்கும் உணர்வு இருக்குது, புரியுதா? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உணர்வு இருக்குது. இப்போ நீ இந்த ஜென்மத்தில் இருக்கன்னு வச்சுக்கேன், அடுத்த ஜென்மத்தில் நீ பண்ண தப்புக்கு அடுத்த ஜென்மத்தில் வந்து நாயாக போயிடுவேன். சசிகுமார் அவர் சொல்ல வேணாண்ணா. அவர் எனக்கு ஒரு மாஸ்டர். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாஸ்டர். அவரோட பெஸ்ட் அவர் எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருப்பார். அவரோடதுக்கு கொடுத்துருவாருன்னு எனக்கு தோணும். யுவன் சங்கர் ராஜா சொல்ல வேணாம். அவர் எப்பயுமே பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு. அவர் இப்போ இந்த டைமை பெஸ்ட்டை கொடுத்துருவாருன்னு தோணுதுண்ணா. அதுக்கு தான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு டர்ன் பேக்காக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்குது. இவர் ஒரு விசுவாசமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. நாயை தோக்கடிக்கிறாருன்னா வேறு லெவல் தான். அப்புறம் பார்க்கலாம்.
ஆமாம், அதான் உண்மையான அது அவர் பார்த்த உடனே அவருடைய படம் நான் ஒரு டப்பிங்கில் பார்த்தேன். ஐயப்ப சுவாமியோடைய கேரக்டரு, அவர் முகத்தை பார்த்த உடனே அவரும் ஆக்ஷன் ஹீரோ தான் கேரளாவில். பார்க்கலாம். சசிகுமாருக்கு அயோத்திக்கு பிறகு இது ஒரு கெத்தாக அமையும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மியூசிக்னா அவர் வந்து என்ன சொல்கிறது, அனிருத்தை விட எனக்கு யுவன் சங்கர் ராஜாவை ரொம்ப பிடிக்கும். செந்தில்குமார், ஆமாம், அவர் எதிர்நீச்சல் நல்லா பண்ணியிருந்தார். காய்கச்சட்டி நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம். வெற்றிமாறன் ஃபில்ம்ன்றதால தான் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மறுபடியும் பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. கிடைச்சது அங்கே நாங்கள் எதிர்பார்த்தது கிடைச்சா பிளாக் பஸ்டர் தான் அது. அதான் விடுதலையிலேருந்து அவர் கண்டினியூ பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து ஓகே, அவரோட முயற்சி வந்து வீண் போல அப்படின்ற மாதிரி தோணுது இந்த கிளிப்ஸ் பார்க்கும்போது. நல்லா பண்ணியிருக்காரு. சசிகுமார் வந்து அவர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆமாம், அப்புறம் உன்னிமுகுந்தன் வந்து கேரளாவிலேருந்து ஏதோ புதுசாக காசு பண்ணியிருக்காங்க. அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கிளிப்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தோணுது. கருடன் டைட்டிலும் நல்லாயிருக்கு. அந்த நாய்க்கும் அந்த விசுவாசம் அப்படின்றதுல அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. வெற்றிமாறன் ஸ்டோரியில் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, செட் ஆகும். ஏன்னா அதுலேயே நல்லா நடிச்சிருப்பார். இதுலேயும் அந்த கேரக்டர் பார்த்தாலே தெரியுது, ஒரு டஃப் கேரக்டர் நல்லா இருக்கும். யுவன் சங்கர் ராஜா சொல்ல தேவையில்ல, நல்லா தான் பண்ணியிருப்பார். எதிர்பார்க்குறேன். என்ன உணர்த்தணும் படம்னா நம்ம என்ன பண்ணுறோம், உணர்த்திகிட்டே இருக்கோம், உணர்ந்துகிட்டே இருக்கோம், அதை பார்த்து உணர்ந்துகிட்டே இருக்கோம், உணர்த்திகிட்டே இருக்கணும், உணர வைக்கணும். நிறைய பேர் உணர்றது இல்லைண்ணா, குழப்பிக்கிறான், என்னென்னமோ யோசிக்கிறான். அவன் எண்ணத்தை மனுஷனோட எண்ணத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பெஸ்ட்டாக கொண்டு வரணும்னா அதுதான் நம்ம உணர வைக்கணும்னு நினைக்கிறேன். படம் உணர வைக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் உணர்ற மனுஷன் எல்லாத்துக்குமே 100% மனுஷனுக்கு போய் சேர்றதில்லை. அந்த உணர்வும் அந்த எப்படி உணரணும் அப்படிங்கிற ஒரு வித்தையை வந்துட்டு அது எல்லாத்துக்குமே போய் சேரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் படிக்கிற விஷயந்தான். இப்போ நான் வந்து ஸ்கூலில் போய் கிளாஸில் போய் படிக்கிறது வேறு, இங்கே 3 மணி நேரம் படிக்கத்தானே வந்தானே. அவ்வளோதான். எனக்கு லெசன் எதிர்பார்க்குறேண்ணா, பெஸ்ட் லெசன் எதிர்பார்க்குறேண்ணா. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் செவனேன்னு பாரு, என்னை கூப்பிட்டு இவ்வளோ கேள்வி கேட்டீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறது.